தனியரசு உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அரசியல்வாதிகள் பேச்சை ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டும். யாரை இன்க்ளூட் பண்றாங்க, யாரை தவிர்க்கிறாங்கன்றதற்கு பின்னணியில எல்லாம் நிறைய அரசியல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் பிரதமரினுடைய பேச்சை பார்க்கிற போது எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சி தந்தார், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்ததாக பாஜக ஆதரவு மேடையில் பேசுறாங்க. அதில் இபிஎஸ் பற்றி பேசலை. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த 2 நாள் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பரப்புரை நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே அவதானித்ததை போலவே எடப்பாடியை அல்லது எடப்பாடியினுடைய அதிமுகவை எந்த இடத்திலும் பாஜக, தமிழ்நாட்டுடைய பாஜக அல்லது அகில இந்திய பாஜக எந்த இடத்திலும் குறையோ அல்லது குற்றமோ அல்லது அது வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு ஆற்றல் அல்லது சக்தி என்றோ அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடாமல், அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதை போல அது ஒரு பரிவார அமைப்புகளில் தன்னுடைய தோழமை அமைப்பு, பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கருதி அதை தன் பக்கம் அது உள்வாங்கி விட்டது என்பதற்கான அடையாளம் தான் நம்ம இந்த 2 நாளா பார்க்கிறோம். அதுல நீங்க விஜயனையா குறிப்பிட்டதை போல ஏற்கனவே அது புரட்சி தலைவரை அவர் புகழ்ந்து பேசுகிறார், புரட்சி தலைவர் அம்மாவினை புகழ்ந்து பேசுகிறார். திராவிட இயக்கங்களில் ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, அதனுடைய பொதுச் செயலராக இப்பொழுது பொறுப்பில் இருக்கிற எடப்பாடியை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை காணாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக இதுவரை இல்லாத அளவுக்கு மோடி இன்று நெல்லையில் பேசுறதை பார்க்கிறோம். பாஜக அதுல ஒரு நுணுக்கமான இடம், இபிஎஸ் குறை காணுவது மட்டுமல்ல, அவரை இல்லாட்டி பாராட்டவும் இல்லை, அவரை பற்றி பேசவும் இல்லை. அப்ப கடந்து போகிறார்ன்றது தானே பார்வை. அதுதான் அவரை ஒரு பொருட்டா மதிக்கலைங்கிறது தான் இப்ப நமக்கு வேதனை. நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி தலைமையோ தமிழ்நாட்டினுடைய தலைமையோ அதை ஒரு கட்சியாகவே அது கருதாத அளவிற்கு அவர்களிடத்தில் இவர்கள் சரணடைந்து ஒரு 5, 6, 7 ஆண்டுகள் பயணித்து இவர்களினுடைய எல்லா வகையான அதிமுக ஒரு வலிமை இழந்த அல்லது இந்த தலைவர்கள் சித்தாந்தம் இல்லாத, தத்துவம் இல்லாத தலைவர்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு 7 ஆண்டுகள் அவர்கள் நட்பு உறவில் அவர்கள் நெருக்கமாக இருந்து அவதானித்ததற்குடைய விளைவுதான் இப்பொழுது அதிமுக என்கின்ற ஒரு கட்சியையே பொருட்படுத்தாமல் பாஜக கடந்து போகிறது. அது ஒரு போட்டியே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க. பேச தயங்குகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா? கடந்து போறாங்க, அவங்கள விமர்சிக்க தயங்குறாங்க, பேச தயங்குறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல, விமர்சிக்கிற அளவுக்கு அவங்க எந்த குறையும் செய்யலையே, பாவம். இப்ப நீங்க எடப்பாடியுடைய வலது இடமா இருக்கிற தங்கமணி, அண்ணன் வேலுமணி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி குறித்தோ ஐயா மோடி குறித்தோ அதனுடைய தத்துவம் குறித்தோ எந்த இடத்திலையும் முரண்படாத பொழுது மோடி எதற்காக அல்லது அவருடைய பரிவார அமைப்புகளில் எவர் ஒருவரும் எடப்பாடியுடைய அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எடப்பாடி அதிமுக அதனுடைய அறிக்கையிலோ அதனுடைய பேச்சிலோ அதனுடைய செயலிலோ எந்த இடத்திலும் அது பாஜகவை அல்லது இந்துத்துவ பரிவார அமைப்புகளை அல்லது மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை எந்த இடத்திலும் விமர்சிக்கல. இப்ப இபிஎஸ் தரப்புல பாஜகவை கடுமையா விமர்சிக்கல அப்படின்னு சொல்றீங்க, கொள்கை அளவுல சித்தாந்த அளவுலன்னு. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு, இபிஎஸ்க்கான மறைமுக அழைப்பு விடுக்கிறாங்களா, வாங்க இன்னும் நம்ம கூட்டணி அமைக்கலாம், இணக்கமா போகலாம் அப்படின்னு சொல்றாங்களா? ஒண்ணு. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, அதிமுக தனிச்சுதான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா அதுல இருக்கிற ஐகான்ஸை எடுத்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ எடுத்து இவங்க பாராட்டுவதன் அர்த்தம் என்ன? எதுக்காக, என்ன வியூகத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அதுதான் நீங்க உலக பொதுமறையை தந்த ஐயன் திருவள்ளுவர் ஐயாவையே இவர்கள் சனாதனத்தினுடைய குரு, அவர் ரிஷி, அது மகான் அப்படிங்கிற அளவுக்கு ஆளுநர் மாளிகையில கொண்டு வந்து அடையாளப்படுத்தியதை போல அவருக்கு காவி உடை உத்ராட்சத்தை அணிந்து அவரையும் இந்து மதத்தினுடைய குருவை போல சித்தரிக்கிற இந்த பாஜக தான் இப்பொழுது புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் அந்த அடையாளத்துல கொண்டு போறாங்க. ஆகவே இவர்கள் புரட்சி தலைவரை காட்டி புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த வடிவமாக அவர்களை ஆதரிக்கிற, பின்பற்றுகிற, இத்தனை ஆண்டு காலம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மோடி அல்லது அதனுடைய பரிவார அமைப்புகள் இப்பொழுது புரட்சி தலைவி அம்மாவை புகழ்ந்து அவர்களுடைய ஆதரவு வாக்குகளை தன் பக்கம் இழுத்து கொண்டு விட்டால் என்ன வேலை? இல்ல, இது கூட்டணிக்கான மறைமுக அழைப்பு இல்ல.
அதிமுக வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்புறதுக்கான முயற்சின்றீங்க. 100 விழுக்காடு. அவங்க எடப்பாடியை அதனுடைய அரசியல் கட்சியாகவோ அல்லது அவர்களோடு இவர்கள் கூட்டணி வைத்துத்தான் அதிமுகவின் வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு அவர்கள் கருதுகிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. அப்படின்னா தனியார் கூட்டணி வேண்டாம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ஒருத்தர் புகழ்ந்து பேசினா, இப்போ இங்க பட்டனை தட்டினா அங்க எப்படிப்பா லைட் எரியுன்ற மாதிரி அவங்கள புகழ்ந்தா இவங்களுக்கு எப்படி ஓட்டு விழுவோம்? அது மறைமுகமா ரெட்டலைக்கு தானே விழுவோம். அது இன்னொரு பார்வை பாருங்க. அப்படியே மோடி சொல்றாரு, ஒரு பக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை புகழ்ந்து விட்டு, இன்னொரு புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதாவது அந்த கட்சியையே ஒழித்து கட்டிடுவோம், காணாம பண்ணிடுவேன், இல்லாம பண்ணிடுவேன்னு இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த பிரதம அமைச்சரும் அப்படி பேசுறதே கிடையாது. நீங்க அவருடைய அந்த பார்வையும் அந்த டோனும் அப்ப நீங்க என்ன அவங்க கடத்த விரும்புறாங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு வகையில அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் இதுவரை பாஜக, அதாவது திமுகவை ஒழிப்பதற்கு எடப்பாடிக்கு அல்லது அதிமுகவுக்கு வாக்களித்தீர்கள். இப்பொழுது நான் ஒழிக்கிறேன் திமுகவை, ஆகவே நீங்க எல்லாரும் எனக்கே நேரடியா வாக்களிச்சிருக்க, இடையில எதுக்கு எடப்பாடின்னு கேட்கிறாரு மோடி. இதைத்தான் நீங்க அதிமுக இப்ப ஒரு வலிமை இழந்து தெரியாம திகைத்து போய் கிடக்கு. அதனால எடப்பாடி ஒரு பொருட்டாவே மோடி மதிக்கலைங்கிறத அது காட்டு. நீங்க சொல்ற புள்ளி அப்படின்றது அதிமுகவை புகழ்வார், அவங்க இருக்கிற தலைவர்களை புகழ்ந்து விட்டு திமுகவை எதிர்ப்பதற்கான காரணம், திமுகவை எதிர்க்கிற இடத்துல நான் இருக்கிறேன், எதுக்காக தேவையில்லாம அதிமுக நம்ம எல்லாம் இணக்கமா போய்க்குவோம், கூட்டணி கூட வேண்டான்ற முடிவுக்கு வந்து விட்டதா உங்கள் பார்வை இருக்கு. சரியா தனியரசு? ஆமாய்யா.